வெல்கம் கைஸ். நம்ம திருநெல்வேலி டு லடாக் ஜேர்னில பெரிய சம்பவம் ஆயிட்டு கைஸ். நம்ம கயத்தார் டோல்கேட்ல லிஃப்ட் கேட்காய் நைட் நேரம் நிக்கையில வந்த போலீஸ்காரங்க நம்மள வந்து பயங்கரமா திட்டி, எலக்ஷன் டைம்ல இந்த மாதிரி வாக் அண்ட் லிஃப்ட்லாம் லூசுத்தனமா பண்ணாது அப்படி இப்படின்னு நம்மள பேசி விட்டாங்க கைஸ். லாஸ்ட் நம்ம என்ன பண்ணான்னு தெரியாம இருந்தோம். அவங்களே நம்மள அங்கோடி மறுபடியும் திருநெல்வேலி வந்த பஸ்ல ஏத்தி விட்டுட்டாங்க. நம்ம நேரா திருநெல்வேலி வந்தாச்சு. என்ன பண்ணனே தெரியாம ஜேர்னியா குவைட் பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஜேர்னியா குவைட் பண்ணாம நம்ம ஜேர்னிக்கான வேயை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. வாக் அண்ட் லிஃப்ட்ல போகாம நம்ம நேரா ட்ரெயின்ல ஏறி நம்ம கிளம்பியாச்சுங்க. நீங்க யாருன்னா லடாக் போகணும்னு ஆசையா இருக்கவங்க, கையில காசு இல்ல, அதே மாதிரி பைக் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம இந்த லடாக் சீரீஸை ஃபுல்லா பாருங்க. எப்படி நம்ம பட்ஜெட்டான செலவுல லடாக்கை போய் சேரலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லா பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவ்வளோதாங்க கைஸ், நம்ம திருநெல்வேலியிலேருந்து கிளம்பியாச்சு ட்ரெயினில். நம்ம திருநெல்வேலியிலேருந்து நேராக திருக்குறள் எக்ஸ்பிரஸை பிடிச்சாச்சுங்க. இதில் நேராக நம்ம டெல்லி போய் அப்படியே நம்ம லடாக்கை போய் அடைய வேண்டியதாங்க. நம்ம செம்ம டயர்டாக இருக்கேங்க. அடுத்து நம்ம ஸ்டேஷன் சென்னை. அது வரைக்கும் போய் ஒரு தூக்கத்தை ஓட விடுறேங்க. நம்ம அதே சென்னையில் போய் மீட் பண்ணலாம் கைஸ். பாய். அவ்வளவுதான் கைஸ், ஒரு வழியா ஃபைனலி நம்ம இப்ப சென்னை எக்மோர் வந்துட்டோம். இங்க இருந்து நமக்கு நேரா இப்போ டெல்லி போறோம். திருக்குறள் எக்ஸ்பிரஸ்ல இங்க இருந்து நமக்கு டைரக்டா இப்போ விஜயவாடாவுக்கு தான் அடுத்த ஸ்டாப். நம்ம நல்லா நேற்று நைட்டு ஃபுல்லா நல்லா தூங்கியாச்சு. இப்பதான் காலைல இருந்துச்சோம் சென்னை எக்மோர் வந்தப்போ. இங்க இருந்து கரெக்டா ஒரு 7 மணி நேரம் கிட்ட ஜேர்னி. ஒரு 4-4:30 பாக்கு தான் விஜயவாடா போகும். அது வரைக்கும் நான் ஸ்டாப். அதனால இங்க நம்ம சாப்பாடு ஏதாச்சும் வாங்க போறோம். சாப்பாடு ஏதாச்சும் வாங்கி வச்சுட்டு ட்ரெயின்ல போய் சாப்பிட வேண்டியதான். இனி நீங்க கண்டினியூவா நம்மளோட ட்ரெயின் வ்ளாக்ஸ் பாப்பீங்க. வாங்க நம்ம திருக்குறள் எக்ஸ்பிரஸ். ஆல்ரெடி இந்த ட்ரெயின்ல நம்ம வந்திருக்கோம் டெல்லியில இருந்து. இப்போ நம்ம இங்க இருந்து டெல்லிக்கு போறோம். போலாம். ட்ரெயின் நம்பர் 12641ங்க. கன்னியாகுமரி டு நிஜாமுதீன் வரைக்கும் போகும் திருக்குறள் எக்ஸ்பிரஸ். இது வந்து வாரத்தில் 2 நாள் ஆப்ரேட் பண்ணுறாங்க, புதன் வெள்ளி. அதே மாதிரி மறுமார்க்கத்தில் கசரத்துலேருந்து நம்ம கன்னியாகுமரிக்கு திங்கள் சனி, இந்த 2 நாள் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் யாருன்னா தேவைப்பட்டு தான் யூஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய் சென்னை. நெக்ஸ்ட் நம்ம டெல்லியில போய் மீட் பண்ணலாம். ஓரளவுக்கு ஃப்ரீயா தான் இருக்குது. அவ்வளவுதான் கைஸ், ஃபைனலி ஒரு வழியா நம்ம விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோம். இங்க இருந்து நம்ம ஒரு 6 மணி நேரம் ஜேர்னிக்கு அப்புறம் விஜயவாடா வந்திருக்கோம் சென்னையில இருந்து. நல்லா தூங்கியாச்சு நம்ம. மணி இப்போ கரெக்டா 5 மணி ஆகுது. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஜேர்னி. இப்போ அதுக்கடுத்து இங்க இருந்து விஜயவாடா இருந்து பல்கர்சா அடுத்த ஸ்டாப். நம்ம இங்க ஏதாச்சும் ஃபுட்டு ஏதாச்சும் வாங்கலாம்னு பார்த்துருக்கோம். ஆனா இங்க பெருசா எதுவுமே இல்லை. சமோசா, ஃப்ரூட்ஸ், அதே மாதிரி மதியானம் வச்ச நிறைய ஃபுட்ஸ் தான் வச்சிருக்காங்க. அதை இங்க நம்ம வாங்கல. நம்ம அடுத்த செக்ஷன்ல போய் இதெல்லாம் வாங்கிக்கலாம். பெருசா கூட்டம் இல்லைங்க, நார்மலா தான் இருக்குது ஆல்ரெடி. நம்ம ட்ரெயின் ஆந்திராவோட விஜயவாடாலேருந்து டிபார்ச்சர் ஆகிட்டுங்க. இதுக்கடுத்து நெக்ஸ்ட் நமக்கு பல்லர்சா தான் நமக்கு செகண்ட் ஸ்டாப்பு. அது வரைக்கும் நம்ம போய் பயங்கரமாக தூங்க வேண்டியதாங்க. செம்ம டயர்டாக இருக்கு. ஏன்னா நம்ம 2 நாள் நல்லா அழைச்சாலுங்க. நல்ல தூக்கத்தை போடுவோம். அழகான ஒரு சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஜேர்னி போயிட்டு. அவ்வளோதாங்க, வண்டி ஃபைனலி பல்கர்ஸா வந்துருச்சு. இங்க நம்ம தண்ணி கொஞ்சம் ஃபுட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே நேராக போக வேண்டியதான். கரெக்டாக விஜயவாடா 7 மணி நேரம். விஜயவாடாக்கு அடுத்து ஒரு 7 மணி நேரம் டிராவல் பண்ணி இந்த ஸ்டேஷன் வந்துருவோம் கைஸ். அடுத்து இங்கேருந்து நம்ம காலையில் போபால் போய் சேருவோம்னு நினைக்கிறேன். எல்லாம் லாங் டிஸ்டன்ஸாக தான் இருக்குது இங்கே எல்லாம். நம்ம சாப்பிட ஏதாச்சும் வாங்கணும், ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கேன். பார்ப்போம். चलो भैया 50 में खाने का अंडा चावल अंडा बिरयानी. நம்ம ஒரு அண்டா பிரியாணி வாங்கிடுவோம் கைஸ். பிரியாணி ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரு கைஸ். லேட் நைட்டு விற்காங்க அதை. சைஸ் வெரி பேட் ஃபுட். அவ்வளோதான் கைஸ், ரொம்ப ஒஸ்டான பிரியாணி இது. நம்ம இதெல்லாம் சாப்பிட வேண்டாம். சாப்பிட்டா அவ்வளோதான், நம்ம ஹெல்த்துக்கு தான் இஷ்யூ ஆயிரும். இங்கே பாருங்கள், இந்த ஒரு பிரியாணியை தான் இங்கே ஒரு எல்லா பையங்களும் சாப்பிடுதாங்க. ஐயோ பாவம், பசியில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நமக்கும் பசி தான், என்ன பண்ண. நானும் துறப்பட்டேன். நமக்கு எத்தாப்பில் உள்ள இந்த பையாவும் துறப்பட்டார். ஆனால் மற்ற பையங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே எல்லா ட்ரெயின்லேயுமே அண்டா பிரியாணினாலே இவ்வளோ மோசமாக தான் கொடுத்தாங்க. நான் ரயில் ஒன்றில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலான்னு இருக்கேங்க. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு லாகை கண்டினியூ பண்ணுவேன் கைஸ். எல்லா பையங்களும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எந்தெந்த இடம் கிடைக்குதோ அதெல்லாம் அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. பாருங்கள்,
நம்மளும் அப்படியே படுத்து தூங்க வேண்டியதுதான். நம்ம ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தோமே ரயில் ஒன்றில், ரைஸ் பண்ணிட்டேங்க. அவங்க அங்கேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து நம்ம எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் ஃபோட்டோ அதேமாதிரி எல்லாத்தையும் அனுப்பிவிட்டோங்க. நம்ம எடுத்த வீடியோஸ்லாம் அனுப்பிவிட்டோம். உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே. ஆனால் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்களாங்க தெரியல, பார்க்கலாம். அவங்க ஆக்ஷன்ஸ் எடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் கைஸ். அவ்வளோதான், நான் ஒரு குட்டி தூக்கத்தை போட போகிறேன். கடையில் பார்ப்போம். நம்ம போற வழியில தான் ஆக்ரா காண்ட் இருக்கு. ஆக்ரா நம்ம தாஜ்மஹால், அதனால தாஜ்மஹால்ல ஒரு ஸ்டாப்பை போட்டு இங்க ஒரு 1 day 2 day எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கடுத்து மணாலி போலாங்க தான் நம்ம பிளான். நம்ம பெருசா இந்த இதோட நம்ம ஜேர்னி தொடங்கி 3ஆவது நாள் ஆயிட்டு, ஆனா நம்ம ஒரே தூங்கிட்டே வந்துட்டோம். செம்ம டயர்டு. நம்ம ஆல்ரெடி வாக்கிட்டு போறதுனால ரொம்ப டயர்டா இருக்கு. அதனால நல்லா தூங்கியாச்சு. நம்ம ட்ரெயின் ஃபுல்லா ஃப்ரீயா தாங்க போயிட்டு இருக்கு. ரொம்ப க்ரௌடுமே இல்லை. அதான் நம்ம பாட்டுக்கு இப்போ தான் வச்சு நேரம் போடு வந்து இதுதான் சமத்தியா இருக்கு. நம்ம திருக்குறள் ஃப்ரீ ஆயிடுச்சு. ட்ரெயினில் என்றைக்குமே ட்ராவல் பண்ணால் அந்த செகண்ட் கிளாஸில் இந்த பாத்ரூம் சைடை மட்டும் எடுத்துடவே கூடாதுங்க. சில நேரம் இந்த மாதிரி தான் தண்ணி லீக் ஆயிரும். அந்த பாத்ரூமை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ சேட். ஒழுங்காக க்ளீன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டிய டீம் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே இருக்கிறாங்க. ஸோ சேட். இங்கே பாருங்கள் கீழே தண்ணி அடைச்சி போய் குப்பை கோலமாக. இதுக்கு மக்களும் காரணம் தான். அவங்க ஒழுங்காக இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் அது கவனிக்க வேண்டிய நிர்வாகம் அதையும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாங்க. நம்ம போய் தூங்க வேண்டியதுதான். போகலாம், பாய். அவ்வளோதாங்க, நம்ம செட்டில் ஆயாச்சு. மேலே நமக்கு ஒரு இடம் கிடச்சிது. அப்படியே வந்து படுத்து தூங்கியாச்சுங்க. செம்மையாக இருக்குது இந்த ட்ரெயின் ஜேர்னியே. ரொம்ப க்ரௌடாலாம் இல்லை, நல்லா இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் எல்லாருமே படுத்து செம்மையாக தூங்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஸ்லீப்பரில் வந்த மாதிரி. நம்மளும் அதே மாதிரி படுத்து தூங்கியாச்சுங்க. அவ்வளோதாங்க. நம்ம இனி ஆக்ராவில் போய் நம்ம மீட் பண்ணலாம். நான் ஒரு நல்ல தூக்கத்தை போட போகிறேங்க. எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி வாக்கில் தான் ஆக்ரா போய் சேருவோம். அது வரைக்கும் தூங்க போகிறேன். அங்கே போய் தான் நம்ம சாப்பிடணும், எல்லாமே பண்ணணும். சுத்தமாக சாப்பிடவே இல்லை. செம பசி, செம டயர்டாக வேறு இருக்கேன். அதனால் ஒரு நல்ல தூக்கத்தை போட போகிறேங்க. அவ்வளோதாங்க, பார்க்கலாம். அங்கே போய் பார்ப்போம். அவ்வளவுதாங்க. ஃபைனலி நம்ம ஆக்ரா வந்து சேர்ந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வந்து தாஜ்மஹால் க்ளோஸ். நாளைக்கு தான் தாஜ்மஹால் இருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு கழிச்சு ஆக்ரா இங்க ஒரு 2 நாள் ஆக்ரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நம்ம இறங்கிருக்கோம். ஆக்ராவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம